வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தான் விமானப்படையின் 7 விமான தளங்கள், ஒரு ரேடார் தளம் மீது இந்திய விமானப்படை விமானங்கள் நேற்று சனிக்கிழமை நடத்திய தாக்குதல்கள் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்று காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த 8 தளங்களை தவிர மற்றொரு முக்கிய விமான தளமும் தாக்கப்பட்ட தகவல் இப்போது வெளியாகி உள்ளது. அதுதான் பாகிஸ்தான் விமானப்படையின் பொலாரி விமான தளம். பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஏற்பட்ட சேதங்கள் பற்றிய சில உறுதிப்படுத்தல்கள் இப்போது கிடைத்துள்ளன. அவற்றில் சில மிகவும் முக்கியமானவை. பாகிஸ்தானில் உள்ள ஹைதராபாத் அருகே உள்ள பாகிஸ்தான் விமானப்படையின் பொலாரி விமான தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றிய விவரங்கள் கிடைத்துள்ளன. இந்திய விமானப்படை விமானங்களால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் குறித்தவராமல் பொலாரி விமான தளத்தை தாக்கின. அந்த நேரடி ஏவுகணை தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் விமானப்படை PAF குறிப்பிடத்தக்க அடியை சந்தித்துள்ளது. இதன் விளைவாக ஒரு முக்கியமான சாப் 2000 ஏரிய வான்வழி முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாடு அமைப்பு, சுருக்கமாக அவாக்ஸ் விமானம் அளிக்கப்பட்டது. அத்துடன் பொலாரி விமான தளத்தின் தளபதியான பாகிஸ்தான் விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் உஸ்மான் யூசுப் உட்பட பலர் உயிரிழந்தனர். அணு ஆயுதம் ஏந்திய அண்டை நாடுகளான இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்து வரும் நேரத்தில் ஒரு பெரிய இந்திய ராணுவ பதிலடியின் ஒரு பகுதியாக நேற்று சனிக்கிழமை இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல்கள் அமைந்திருந்தன. இந்திய விமானப்படை விமானங்கள் துல்லியமான வழிகாட்டல் ஏவுகணைகளை பயன்படுத்தி நடத்திய தாக்குதல் பாகிஸ்தானின் மிகவும் மூலோபாய வான்தளங்களில் ஒன்றை இலக்காக கொண்டிருந்தது. அதுதான் பாகிஸ்தான் விமானப்படை தளம் பொலாரி. இது பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் உள்ள யாம்ஷோரோ மாவட்டத்தில் உள்ள பொலாரி நகருக்கு அருகில் அமைந்துள்ளது. டிசம்பர் 2017 திறக்கப்பட்ட இந்த விமான தளம் பாகிஸ்தானின் மிக நவீன முக்கிய செயல்பாட்டு தளங்களில் ஒன்று. இந்திய ராணுவ நிறுவனங்கள் மீது பாகிஸ்தான் மேற்கொண்டு ஆளற்ற விமான ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து ஒருங்கிணைந்த இந்திய ராணுவ பதிலடியின் ஒரு பகுதியாக பொலாரி விமானப்படை தளத்தின் மீதான தாக்குதல் தெரிகிறது. இந்தியாவின் ஜம்மு, பதான்கோட், உதம்பூர் மற்றும் பிற இடங்களில் உள்ள ராணுவ தளங்களை தாக்க பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சியை இந்தியா முறியடித்ததை தொடர்ந்து இந்த பதிலடி நடவடிக்கை நடந்தது. தாக்குதலுக்கு பின் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்தன. அவற்றில் சில இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல்களின் வீரியத்தை காட்டும் விதத்தில் இருந்தன. உதாரணமாக, பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் அருகே உள்ள நூர்கான் விமானப்படை தளத்தை தாக்கிய பின் படமாக்கப்பட்ட வியத்தகு காட்சிகள் இந்தியாவின் தாக்குதல் நடவடிக்கைகளின் பெரிய அளவிலான நோக்கத்தை நிரூபிக்கின்றன. அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது இந்திய தயாரிப்பு ஏவுகணை என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். பாகிஸ்தானின் விமானப்படை உள்கட்டமைப்பை குறிவைத்து இந்திய விமானப்படை கொடுத்த பதிலடி பாகிஸ்தான் விமானப்படை சொத்துக்களின் முக்கியத்துவங்களை கணிப்பிட்டு அதன் அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்பட்ட தாக்குதல்களாக தெரிகிறது. அதாவது, எந்த விமான தளத்தில் என்ன இருக்கிறது அல்லது எந்த விமான தளம் எதற்கு முக்கியமானது என்ற அடிப்படையில் தாக்குதல் முன்னுரிமைகளை கொடுத்திருந்தது இந்திய விமானப்படை. குறிப்பாக பொலாரியில் உள்ள அவாக்ஸ் போன்ற உயர் மதிப்பும் உள்ள விமான சொத்துக்களில் கவனம் செலுத்தியது. பொலாரி விமானப்படை தளத்தில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் மிக துல்லியமாக இலக்கை தாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த இலக்கு சாப் 2000 ஏரிய விமானம் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு ஹேங்கர். கிடைத்துள்ள தகவல்களின்படி இந்திய விமானம் ஏவிய ஏவுகணை நேரடியாகவே போய் விமானம் நிறுத்தப்பட்டிருந்த ஹேங்கரை தாக்கியது. இந்த நேரடி தாக்குதலை தொடர்ந்து விமானம் தீப்பிடித்து எரிந்தது. சமூக ஊடக அறிக்கைகளில் பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் ஹீரோ என்று அடையாளம் காணப்பட்ட ஸ்குவாட்ரன் லீடர் உஸ்மான் யூசுப் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர். பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் ஸ்குவாட்ரன் லீடர் உஸ்மான் யூசுப் கொல்லப்பட்டார் என்று வெளிப்படையாக குறிப்பிடாமல் எச்சரிக்கை விடுத்தார். இப்போது எங்கள் பதிலடிக்காக காத்திருங்கள், இதைவிட அதிக சேதம் இந்தியாவுக்கு ஏற்படும் என்று எச்சரித்தார் அவர். சில பாகிஸ்தானிய சமூக வலைதள பக்கங்களில் ஸ்குவாட்ரன் லீடர் உஸ்மான் யூசுப்புக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இது மோதல் மேலும் அதிகரிக்கும் சாத்தியத்தை குறிக்கிறது. அவாக்ஸ் ஏரிய விமானத்தை குறிவைத்தது இந்தியாவின் தாக்குதல் திட்டமிடலில் ஒரு குறிப்பிடத்தக்க தந்திரோபாய முடிவை குறிக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திற்குள் ஒரு பாகிஸ்தானிய அவாக்ஸ் விமானத்தை முன்பு இந்தியா நடந்த மோதலின் போது சுட்டு வீழ்த்தியதாக கூறப்பட்ட சம்பவம் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த அழிவை தொடர்ந்து 2வது அவாக்ஸ் விமானத்தை தரையில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இழந்துள்ளது பாகிஸ்தான் விமானப்படை. பொலாரி விமான தளம் மீதான இந்திய தாக்குதல் பாகிஸ்தானின் விமான கண்காணிப்பு திறன்களை அளிக்க வேண்டும் என்ற இந்திய விமானப்படையின் யுக்தியை காட்டுகின்றது. சாப் 2000 ஏரிய அவாக்ஸ் விமானத்தின் அழிவு பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு திறன்களுக்கு ஒரு முக்கியமான அடியாகும். பாகிஸ்தான் விமானப்படை 9 சாப் 2000 ஏரிய விமான முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானங்களை வைத்திருக்கிறது. கடைசியாக கொடுக்கப்பட்ட விமானம் மிக புதியது. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி வழங்கப்பட்டது. தற்போது இந்திய விமானப்படை விமான தாக்குதலில் அளிக்கப்பட்டது இந்த புதிய விமானமா அல்லது பழைய பதிப்புகளா என்பது தெரியவில்லை.
பாகிஸ்தான் விமானப்படையின் ஏரிய அவாக்ஸ் விமானத்தின் மூலோபாயத்தின் முக்கியத்துவம் என்ன? ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஒவ்வொரு விமானப்படையிலும் தாக்குதல் போர் விமானங்களுக்குள்ள முக்கியத்துவத்தை விட அவாக்ஸ் விமானங்களுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. இவை விமானப்படைகளின் அதிபெருமதி விமானங்கள். அவாக்ஸ் என்பது வெறும் பெயரல்ல, போரில் ஒரு முக்கிய பறக்கும் தளம். இந்த சிறப்பு அவாக்ஸ் தளங்கள் விமான போர் நடவடிக்கைகளின் நரம்பு மையமாக செயல்படுகின்றன. பாகிஸ்தான் விமானப்படைக்கு 270 டிகிரி ரேடார் கவரேஜ் மூலம் விரிவான விமான கண்காணிப்பை வழங்குகின்றன. அவாக்ஸ் தளம் நவீன விமான போரில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. எதிரி விமானங்களை கண்டறியவும் தமது சொந்த விமானங்களை வழிநடத்தவும் போர்க்கள நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும் கூடிய விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக அவாக்ஸ் விமானம் செயல்படுகிறது. அத்தகைய பெறுமதி வாய்ந்த ஒரு விமானத்தின் இழப்பு கூட இந்திய விமான நகர்வுகளை கண்காணிக்கவும் பயனுள்ள தற்காப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும் பாகிஸ்தானின் திறனை கணிசமாக குறைக்கிறது. இந்த மூலோபாய தாக்கம் விமானத்தின் விலை மதிப்பை தாண்டி நீண்டுள்ளது. இதன் இழப்பு அதிகரித்த பதட்டங்களின் போது பாகிஸ்தானின் பெரிய அளவிலான விமான பாதுகாப்பு வலையமைப்பை சமரசம் செய்யக்கூடும். உயிரிழப்புகள் மற்றும் அவாக்ஸ் விமான இழப்பு ஆகியவற்றுக்கு பாகிஸ்தானிய பதிலடி என்ன? பாகிஸ்தான் விமானப்படையிடமிருந்து இதுவரை எதுவும் இல்லை. சமூக ஊடக அஞ்சலிகள் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஸ்குவாட்ரன் தலைவர் உஸ்மான் யூசுப்பை அடையாளம் கண்டுள்ளன. மேலும் ஸ்குவாட்ரன் தலைவர் உஸ்மான் எங்கள் ஹீரோ என்று கூறும் பதிவுகள் உள்ளன. அவரையும் அவருடன் உயிரிழந்த பாகிஸ்தான் விமானப்படையினரையும் உயிரிழந்தவர்களில் விமானிகளும் உள்ளார்கள். அவர்களுக்கு இந்த நாடு என்றென்றும் கடன்பட்டிருக்கும் என்று சில பாகிஸ்தானியர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். சமூக வலைதளங்களில் வெளியான அவரது புகைப்படத்தை பார்க்கும் போது ஸ்குவாட்ரன் தலைவர் உஸ்மான் யூசுப் இள வயதினராக காணப்படுகிறார். உயிரிழப்புகளின் முழு அளவும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் நேரடி தாக்குதலில் பல விமானப்படை துருப்புக்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல விமான தளங்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்தே பாகிஸ்தான் தமது வான்வழியை மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. வரவிருக்கும் பதிலடி குறித்து பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் எச்சரித்திருப்பது பாகிஸ்தானின் ராணுவ திட்டமிடலாளர்கள் பதிலடி கொடுக்கும் விருப்பங்களை பரிசீலித்து வருவதை காட்டுகிறது. இது அணு ஆயுதமேந்திய அண்டை நாடுகளுக்கிடையே மேலும் மோதல் அதிகரிப்பது குறித்து சாத்தியங்களை எழுப்புகிறது. பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்திய விமானப்படையின் ஏவுகணை தாக்குதல்களை தடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்திய ஏவுகணைகளை இடைமறிக்க செய்த முயற்சி மோசமாக தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராணுவ மோதல்களில் நீண்ட வரலாற்றின் பின்னணியில் நிகழ்கின்றது. இரு நாடுகளும் சுதந்திரம் பெற்றதிலிருந்து பல போர்களிலும் எல்லை மோதல்களிலும் ஈடுபட்டுள்ளன. இந்த மோதல்களில் அவற்றின் விமானப்படைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சமீபகால ஆண்டுகளில் விமான போர்கள் பெருகிய முறையில் அதிநவீனமாகிவிட்டன. இரு தரப்பினரும் மேம்பட்ட போர் விமானங்கள், ஆளற்ற விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளை பயன்படுத்துகின்றனர். தற்போதைய போர் இந்திய ராணுவ மீறல்கள் மீதான பாகிஸ்தானின் ஆளற்ற மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுடன் தொடங்கியதாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து இந்தியாவின் தற்காப்பு மற்றும் பதிலடி தாக்குதல்கள் வந்தன. அதாவது இதை தொடக்கியது பாகிஸ்தான், அதிகமான அழிவும் அவர்களுக்குத்தான். இது இஸ்ரேல் மீது போர் தொடுத்த ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லாவுக்கு ஏற்பட்ட கணிசமான இழப்பின் அதே பாணியில் உள்ளது. தாக்கங்கள் மற்றும் சாத்தியமான விளைவுகள் என்ன? ஒரு மூலோபாய அவாக்ஸ் தளத்தை அழிப்பதும் பல பாகிஸ்தான் விமான தளங்களை குறிவைப்பதும் தற்போதைய போரில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறிக்கிறது. அதிக மதிப்புள்ள விமான சொத்துக்களை வேண்டுமென்றே குறிவைப்பது, ஒரே மாதிரியான இலக்குகளுக்கு எதிராக சமமான தாக்குதல்களை நடத்துவதற்கு பதிலாக பாகிஸ்தானின் வான் கண்காணிப்பு மற்றும் கட்டளை திறன்களை குறைக்கும் இந்தியாவின் நோக்கத்தை காட்டுகின்றது. இரு நாடுகளும் அணுசக்தி திறன்களை கொண்டிருப்பதால் சர்வதேச சமூகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றது. பொலாரி மீதான தாக்குதல் மற்றும் அவாக்ஸ் விமானங்கள் அளிக்கப்பட்டது சமச்சீரற்ற பதில்களையோ அல்லது வளமையான தாக்குதல்களையோ மேலும் அதிகரிப்பதை பாகிஸ்தான் பரிசீலிக்க தூண்டக்கூடும். ஆனால் அதை எதிர்கொள்ள இந்தியா தயார் நிலையில் உள்ளது.